சஞ்சனாவின் வாழ்க்கை ஒரு காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தனது சொந்தமாக ஒரு பணக்கடையை நடத்தி வந்த அவர் தனது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. சஞ்சனாவின் குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் சீராகவும் இருந்தது. கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக கழித்தார்கள். சஞ்சனாவின் கணவர் அவரை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார். அவருக்கு எந்தவிதமான குறையும் இருக்கவில்லை. இந்த இனிமையான வாழ்க்கையில் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் கணவர் இறந்து போனார். அந்த செய்தி சஞ்சனாவை முற்றிலும் உடைத்துவிட்டது. அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. எப்படி தொடர்ந்து வாழ்வது என்று தெரியாமல் தவித்தார். கணவரின் மரணத்திற்கு பிறகு சஞ்சனாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. அவர்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டதால் அவரது சொந்த வீட்டிலும் கணவர் வீட்டிலும் அவருக்கு எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. உறவினர்கள் அவரை புறக்கணித்தார்கள். யாரும் அவருக்கு உதவிக்கு வரவில்லை. இந்த நிலையில் சஞ்சனா தனது பணக்கடையை நம்பி வாழத் தொடங்கினார். அந்த கடையின் வருமானம் மூலம் தனது குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தார். குழந்தையின் படிப்பு, உடை, உணவு என அனைத்தையும் தானே கவனித்து கொண்டார். ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்தார். எதிர்காலத்திற்கான சேமிப்பு என்று நினைத்து. அதே சமயம் கணவர் வாங்கிய கடன்களை அடைக்க முடியாமல் அவர் மேலும் சில கடன்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் அவருக்கு ஒரே ஆதரவாக இருந்தது அவரது கணவரின் நெருங்கிய நண்பர் சுந்தரம். சுந்தரம் எப்பொழுதும் சஞ்சனாவுக்கு உதவி செய்ய முன்வந்தார். பண உதவி முதல் உணர்வு ரீதியான ஆதரவு வரை அனைத்திலும் அவர் முன்னிலையில் இருந்தார். சஞ்சனாவின் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும்? அவரது எதிர்காலம் எப்படி இருக்கும்? சுந்தரத்துடனான அவரது உறவு எந்த திசையில் செல்லும்? தொடர்ந்து படியுங்கள். சுந்தரம் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். தற்பொழுது வெளிநாட்டில் வசித்து வந்தார். அவர் வெளிநாட்டில் இருந்தபோதும் சஞ்சனாவை அடிக்கடி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவரது நலனை விசாரிப்பார். சஞ்சனாவின் குழந்தையின் நலனையும் அவர் கவனித்து கொண்டார். சுந்தரத்தின் வெளிநாட்டு வாழ்க்கை முடிவடையும் தருவாயில் இருந்தது. விரைவில் அவர் தாய் நாட்டிற்கு திரும்புவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். சஞ்சனாவும் சுந்தரமும் ஒருவருக்கொருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களது பேச்சுவார்த்தைகளில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது. சுந்தரம் வெளிநாட்டில் இருந்தபோது அவர் தனது திருமணத்தை பற்றி சஞ்சனாவிடம் பேசினார். எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும். உன்னை போன்ற நல்ல குணமுள்ள ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்று அவர் அடிக்கடி கூறுவார். சஞ்சனாவும் அவருக்கு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துவார். ஒரு கட்டத்தில் சுந்தரம் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்துவிட்டார். அவர் திரும்பி வந்த உடனேயே சஞ்சனாவை சந்திக்க ஆவலாக இருந்தார். சில நாட்களுக்குள் அவர்கள் சந்தித்த போது சுந்தரத்துக்கு சஞ்சனாவின் மீது மிகுந்த பிடிப்பு ஏற்பட்டது. சுந்தரம் சஞ்சனாவின் அழகு, அவரது நல்ல குணம், அவரது தெய்வீகமான முகம் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டார். சஞ்சனாவின் பேச்சு, நடவடிக்கை, அவரது அன்பான குணம் அனைத்தும் சுந்தரத்தை மிகவும் கவர்ந்தன. சஞ்சனாவுக்கும் சுந்தரத்தின் மீது பிடிப்பு ஏற்பட்டது. ஆனால் அதை அவர் வெளிப்படையாக கூறவில்லை. இந்த நிலையில் சஞ்சனா தனது குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு சுந்தரத்தை தனது வீட்டிற்கு அழைத்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பையனின் பிறந்தநாள். நீங்கள் கண்டிப்பாக வரவேண்டும் என்று அவர் பாசமாக அழைத்தார். இந்த அழைப்பு சுந்தரத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவர் குழந்தைக்கு புதிய உடைகள் வாங்கினார். சஞ்சனாவுக்கு ஒரு அழகான பட்டுப் புடவையும் மல்லிகைப் பூக்களும் வாங்கிச் சென்றார். சஞ்சனாவின் வீட்டிற்கு வந்தவுடன் அவர் அனைத்து பரிசுகளையும் சஞ்சனாவிடம் கொடுத்தார். சஞ்சனாவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றார். சுந்தரத்தின் வருகையும் பரிசுகளும் சஞ்சனாவின் மனத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவர்களுக்கு இடையேயான உறவு இனிமேல் எப்படி மாறும்? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். சஞ்சனா சுந்தரத்திற்கு விருந்து படைத்தார். கோழி, மட்டன், பல்வேறு வகையான கறிகள், சாதம், கூட்டு, ரசம்,
தயிர் என சமைத்து மிகவும் அன்புடன் அவருக்கு உணவு பரிமாறினார். சுந்தரம் மகிழ்ச்சியுடன் உணவை சாப்பிட்டார். அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு சஞ்சனா தனது வாழ்க்கையைப் பற்றி பேசத் தொடங்கினார். தனது கணவர் இறந்த பிறகு தான் எதிர்கொண்ட சிரமங்களை அவர் விவரித்தார். எனக்கு இப்போதைக்கு கணவரே இல்லை, இந்த மல்லிகைப் பூவை நான் ஏன் வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டார். சுந்தரம் உடனே பதிலளித்தார், நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீர்கள்? இந்த மலர் உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும். தயவு செய்து அதை உங்கள் தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சஞ்சனா மல்லிகைப் பூவை தனது தலையில் வைத்தார். அதன் பிறகு சுந்தரம் மெதுவாக சஞ்சனாவிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். நீங்கள் ஏன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள் என்று அவர் கூறினார். சஞ்சனா சுந்தரத்தின் வார்த்தைகளை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் தனது கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டார். எங்கள் வீட்டிலிருந்தும் எனது கணவர் வீட்டிலிருந்தும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. நான் முற்றிலும் தனிமையில் இருக்கிறேன். மறுமணம் பற்றி எனக்கு எந்த யோசனையும் இல்லை என்று அவர் கூறினார். சுந்தரம் இதற்கு பதிலளித்தார், இன்று நான் இங்கு வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிநாட்டில் இருந்த போதும் நான் உங்களிடம் சொல்ல நினைத்த விஷயம் என்னவென்றால், நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? நாம் ஏன் ஒன்றாக வாழக்கூடாது? இந்த வார்த்தைகள் சஞ்சனாவை மிகவும் பாதித்தன. சஞ்சனா சிறிது நேரம் யோசித்தார். பின்னர் அவர் தனது முடிவை கூறினார். எனது வாழ்க்கை எனது சுதந்திரம் என்று கூறுவதை விட எனது பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதே எனது முன்னுரிமை. அதற்கு மேல் நான் எதுவும் சிந்திக்கவில்லை என்று அவர் உறுதியாக கூறினார். சஞ்சனா சுந்தரத்தின் முன்மொழிவுக்கு என்ன பதில் கூறுவார்? அவரது மனதில் என்ன குழப்பங்கள் உள்ளன? மறுமணம் பற்றிய அவரது முடிவு என்னவாக இருக்கும்? தொடர்ந்து படியுங்கள். அடுத்த நாள் சுந்தரம் மீண்டும் சஞ்சனாவின் வீட்டிற்கு வந்தார். சஞ்சனா அவரை ஒரு புன்னகையுடன் வரவேற்று, உள்ளே வாருங்கள் என்று அன்புடன் கூறினார். சுந்தரத்தின் மனதில் 1000 குழப்பங்கள் இருந்தன. ஆனால் சஞ்சனாவின் வரவேற்பை பார்த்த அவருக்கு ஒரே மகிழ்ச்சிதான். அவள் எனக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாள் என்று அவர் தனக்குள் நினைத்தார். சுந்தரம் தனது முழு மனதையும் சஞ்சனாவின் முன் திறந்து வைத்தார். என் நண்பன் இறந்துவிட்டான், ஆனால் அவனது மனைவி உன்னைப் போல் இருப்பாள் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனது பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் உன்னை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய முடிவுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று அவர் உணர்வுபூர்வமாக கூறினார். சஞ்சனா சுந்தரத்தின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் தனது முடிவை தெரிவித்தார். சுந்தரம், நான் உங்களுக்கு ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளையை நீங்கள் கைவிடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டுமானாலும் நான் பெற்றுத் தருகிறேன். ஆனால் எனது முதல் பிள்ளை எப்பொழுதும் எனக்கு முக்கியம் என்று அவர் தெளிவாக கூறினார். சுந்தரம் இதற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டார். நான் உனது பிள்ளையை என் சொந்த பிள்ளை போல் பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியளித்தார். இந்த நிபந்தனையுடன் அவர்களது திருமணம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. சுந்தரம் உடனடியாக திருமண ஏற்பாடுகளை தொடங்கினார். ஒரு சிறிய ஆனால் இனிமையான திருமணம் நடந்தது. சுந்தரம் தனது வீட்டிலும் நண்பர்களிடையேயும் சஞ்சனாவை மரியாதையுடன் நடத்தினார். பலர் இந்த திருமணத்தை எதிர்த்தார்கள். ஆனால் சுந்தரம் அவர்களையும் சமாளித்தார். சஞ்சனாவின் புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுந்தரம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா? அவர்களது குடும்பத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கு பிறகு சஞ்சனாவும் சுந்தரமும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். முதல் ஆண்டிலேயே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு மற்றொரு ஆண் குழந்தை பிறந்தது. இவ்வாறு அவர்களது குடும்பம் வளர்ந்தது. சுந்தரம் தனது முதல் குழந்தையை, சஞ்சனாவின் மகனை, மற்ற குழந்தைகளைப் போலவே பார்த்து கொண்டார். அவர் அந்த குழந்தைக்கும் அதே அன்பையும் கவனத்தையும் கொடுத்தார். எந்தவிதமான பாகுபாடும் காட்டவில்லை.
குழந்தை பள்ளிக்கு சென்றது. சுந்தரம் அவனது படிப்பு செலவுகள், உடை, உணவு, மருத்துவம் அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டார். சஞ்சனா இதைக் கண்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தார். அவர் சுந்தரத்தை நோக்கி, நீங்கள் எனது குழந்தையை உங்கள் குழந்தையாகவே நடத்துகிறீர்கள். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது என்று கூறினார். சுந்தரம் பதிலளித்தார், இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் எனக்கு ஒன்றுதான். அவர்கள் அனைவரும் எனது கணவரும் எனது குழந்தைகள். சுந்தரம் சஞ்சனாவை மிகவும் மரியாதையுடன் நடத்தினார். அவர் ஒருபோதும் அவரை வீட்டு வேலைக்கு மட்டும் மட்டுப்படுத்தவில்லை. மாறாக சஞ்சனாவின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வீட்டு முடிவுகளில் சஞ்சனாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. சுந்தரம் தனது வேலை நேரத்திற்கு பிறகு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சி அடைந்தார். குழந்தைகளோடு விளையாடுவது, அவர்களுக்கு கதைகள் சொல்வது, பள்ளி வேலைகளில் உதவி செய்வது என அவரது நாட்கள் மகிழ்ச்சியுடன் கழிந்தன. சஞ்சனாவும் தனது பணக்கடையை தொடர்ந்து நடத்தி வந்தார். சுந்தரம் அந்த கடையிலும் அவருக்கு உதவினார். வார இறுதி நாட்களில் கடைக்கு வந்து வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டார். இவ்வாறு அவர்களது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் தொடர்ந்தது. சுந்தரத்தின் பெற்றோர்கள் முதலில் சஞ்சனாவின் மறுமணத்தை எதிர்த்தாலும் பின்னர் சஞ்சனாவின் நல்ல குணத்தையும் அவரது குழந்தைகள் மீதான அன்பையும் கண்டு அவர்களும் ஏற்றுக்கொண்டனர். சஞ்சனாவின் குடும்ப வாழ்க்கையில் இனிமேல் என்ன சவால்கள் வரும்? அவர்களது குழந்தைகள் எப்படி வளர்வார்கள்? எதிர்காலத்தில் சஞ்சனாவுக்கு என்ன புதிய நம்பிக்கைகள் இருக்கும்? இறுதி பாகத்தில் படியுங்கள். சில வருடங்கள் கடந்தன. சஞ்சனாவின் மூத்த மகன் கல்லூரியில் சேர்ந்தான். சுந்தரம் அவனது கல்லூரி கட்டணம், புத்தகங்கள், தங்குமிடம் அனைத்திற்கும் பணம் கொடுத்தார். அவனது கனவுகளை நிறைவேற்ற அவர் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்தார். பெண் குழந்தையும் பள்ளியில் சிறப்பாக படித்து வந்தாள். இளைய மகனும் விளையாட்டில் ஆர்வம் காட்டினான். சுந்தரமும் சஞ்சனாவும் தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மிகுந்த பெருமிதம் அடைந்தனர். சுந்தரம் தனது வேலையில் பதவி உயர்வு பெற்றார். சஞ்சனாவின் கடையும் விற்பனையில் வளர்ச்சி கண்டது. அவர்களது குடும்ப பொருளாதாரம் நல்ல நிலையில் இருந்தது. சுந்தரம் கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிட்டார். சஞ்சனா தனது சேமிப்பை அதிகரித்தார். ஒவ்வொரு வருடமும் குழந்தைகளின் பிறந்த நாளை அவர்கள் சிறப்பாக கொண்டாடினார்கள். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவரும் கூடி மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். சஞ்சனா இப்போது மிகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். சுந்தரம் ஒரு நாள் சஞ்சனாவிடம் கூறினார், உன்னை நான் திருமணம் செய்து கொண்டது எனது வாழ்க்கையிலேயே சிறந்த முடிவு. நீ எனக்கு அன்பான மனைவி மட்டுமல்ல, நல்ல தோழியும் கூட. சஞ்சனா பதிலளித்தார், எனது கஷ்டமான காலத்தில் நீங்கள் எனக்கு கிடைத்தது இறைவனின் அருள். உங்கள் அன்பும் ஆதரவும் எனது வாழ்க்கையை மாற்றியுள்ளது. அவர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு தங்கள் குழந்தைகளை சுற்றி அமர்ந்தார்கள். அந்த அழகான குடும்பக் காட்சி சந்தோஷத்தை சொட்டியது. சஞ்சனாவின் வாழ்க்கை ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்தது. கணவரின் மரணத்திற்கு பிறகுதான் தனிமையில் இருந்தபோது சுந்தரத்தின் வருகை அவருக்கு புத்துயிர் அளித்தது. இப்போது அவர் மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தார். தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையுடன் இருந்தார். சுந்தரம் அவருக்கு அன்பு, மரியாதை, பாதுகாப்பு அளித்தார். அதனால் சஞ்சனா தனது புதிய குடும்பத்தில் முழுமையாக ஒருங்கிணைந்தார். இந்த கதை சஞ்சனாவின் துணிவு, பொறுமை, நம்பிக்கை மற்றும் சுந்தரத்தின் அன்பின் கதை. அவர்களது வாழ்க்கை தொடர்ந்து மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் நீடித்தது. இறுதியில் சஞ்சனாவின் வாழ்க்கை ஒரு பாடமாக மாறியது. துன்பங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்காது. நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை மீண்டும் அழகாகும். சஞ்சனாவின் குடும்பம் இனி எதிர்கொள்ளும் புதிய சவால்கள் என்ன? அவரது குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி அமையும்? சுந்தரமும் சஞ்சனாவும் தங்கள் முதிர்ந்த வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சிகளை காண்பார்கள்? கதையின் இந்த பகுதி முடிந்தது. உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.